ஹலோ, நாங்க ஒன்னும் ஆதாரம் எல்லாமே எதுவும் பேசல, ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். இதை விட பெரிய ஆதாரம் நிலத்தோட சொந்தக்காரர் என் மாமா உன் கண் முன்னாடிதான் நிக்கிறாரு. நாங்க ஒன்னும் இல்லாதவங்க பேர்ல பத்திரம் ரெடி பண்ணி போலியா ஒண்ணும் வந்து காட்டல. மாணிக்கம், இல்லங்க எதுவும் இல்லைன்னு சொன்ன நிலைமை பிரச்சனையா இருக்கு. முதல்ல இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு முடிவு பண்ணுங்க, அப்புறமா எனக்கு தகவல் சொல்லு. சரி சேட்டு, அவங்க போய் சொல்றாங்க சேட்டு. எங்ககிட்ட வம்பு இழுக்கணும்னு அவனு இப்படி பண்றானுங்க. இத பாருங்க, எங்கிட்ட இருக்குது ஒரிஜினல், இதை நீங்க நம்புங்க. மாணிக்கம், இது 1 ரூபா 2 ரூபா சமாச்சாரம் இல்ல. நீ வேற 20 லட்சம் ரூபா முன்பணம் கேட்கிற. இம்புட்டு பிரச்சனை இருக்கும்போது நான் பணம் கொடுத்து மாட்டிக்க கூடாதுல்ல? என்ன நான் சொல்றது? உன் பத்திரம் உண்மைன்னா சொல்லு, நான் பணம் தர்றேன். சேட்டு சேட்டு, நாங்க சொல்ற கேளுங்க. அவன ஃப்ராட் பையலுங்க, அவன சொல்ற கேட்காதீங்க சேட்டு. தப்பிச்சிங்க சேட்டு. அவசர அவசரமா பணத்தை ரெடி பண்ணி வீட்டை திருப்ப போறீங்களா? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாடா? அப்படி என்னடா உங்களுக்கு நாங்க கெடுதல் பண்ணா? ஏன் எங்க குடும்பத்தை கெடுக்கணும் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. டேய் பழனி, என்ன வண்டி வச்சு தூக்குனதுக்கே கொலை வெறியில இருக்க. நீ மேற்கொண்டு தப்பு பண்ணாத. நான் சரியாய் வந்தேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முன்னாடி என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, இதுல நீ என்ன பண்ண போறிய? ஏய், இல்லாதவன் இருக்கிறவங்க கிட்ட மோதனா இப்படித்தான் பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டே இருக்கும். என்னங்க இதுங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்னங்க பேச்சு? நிலத்தை சுத்தி வேலையை போடணும், இல்லனா கண்ட நாயெல்லாம் உள்ள வந்து அசிங்கம் பண்ணும். ஏய் உமா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்திலாம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும் போதெல்லாம் கூட பிறந்தவன்னு மன்னிச்சு விட்டுட்டு இருந்தா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தாம திரும்ப தப்பு மேல தப்பா பண்ணிட்டே இருக்க. வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க. நீ இம்புட்டு வன்மத்தோட இருந்தா பிறக்கிற குழந்தை எப்படி நல்லா பிறக்கும்? இப்படி அடுத்த வகை சொத்துக்கு ஆசைப்படுறியே, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க மாட்டியா? ஏய், சும்மா கத்திட்டு கிடக்காத. எனக்கு நீங்க நல்லா இருக்க கூடாது, நாசமா போணும். அப்பதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். இந்த இடம் இருக்க போய் தானே ஆடிட்டு இருக்கீங்க. அத புடுங்கிட்டா, எரியறத அணைச்சிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும். என்ன நின்னுட்டே இருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்க. தம்பி, ஏன் தம்பி இப்படி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்களே வீட்டை திருப்ப பணம் கிடைக்காம அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அதை ஏன் கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? பெரியமா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு, பணம் வேணும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு உங்க நிலத்தை விற்கணும். இப்படி அடுத்தவன் நிலத்தை வித்து அதுல வர்ற காசை வச்சு உங்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைச்சா எப்படி? இது நியாயமா? அடுக்குமா? சொல்லுங்க. டேய், எதுனா அடுத்தவங்க சொத்து? இது என் மாமா கதிரேசனோட சொத்துரா. போலி பத்திரத்தை ரெடி பண்ணி ஆட்டத்தை கலைக்கலாம்னு பாக்குறீங்களா? இது நடக்காதரா, நான் அதை விட மாட்டேன். எது? எங்க பத்திரம் போலியா? ஜோடி போட்டு பார்க்கலாமா? உங்களோடதுக்கும் எங்களோடதுக்கும் ஜோடி போட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கோர்ட்ல போய் கேஸ போடுங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம் யாரோடது ஒரிஜினல் யாரோடது ஜெராக்ஸ். ஏடா, கோர்ட்ல கேஸ போட்டு எங்களை இழுத்தடிச்சு நிலத்தை விற்க முடியாம பண்ணி எங்க வீட்டை அபகரிக்கலாம்னு நினைக்கிறியா? அது நடக்காதுரா, அது நடக்கவே நடக்காது. கோர்ட் என்னடா கோர்ட்? நான் இப்பே நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அவங்க சொல்லுவாங்கடா யார்கிட்ட இருக்குது போலி, யார்கிட்ட இருக்குது உண்மைன்னு. வாக்கா, பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம். குடும்ப
குடும்பத்தை கெடுக்கும் நாளே இருக்கலாம் நாதாரி பெண். பார்த்து கூட்டிட்டு போமா, கண்ணு தெரியாம தடுக்கி விழுந்துட போறாங்க. போடி போ. நீ பஞ்சாயத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீங்க இந்த நிலத்தை விற்கவும் முடியாது, உங்க வீட்டை திருப்பவும் முடியாது. போலின்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? இவங்களால நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா நான் ரெடி பண்ணது அசலை விட அசலா இருக்கும். அதான் பெருசு கன்ஃபியூஸ் ஆகி பார்த்ததே பார்த்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு பத்திரத்தை பார்க்கும்போது இட சம்பந்தமான விவரம் எல்லாம் துல்லிதமா இருக்கு. பேரு மட்டும்தான் மாறி இருக்கு. ஒரே இடம் ரெண்டு பேர்ல இருக்கிறதுனால அதுல ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா போலி பத்திரம் தான். அந்த பத்திரம் யாரோடதுங்கிறது தான் இப்ப இதுல இருக்கிற சிக்கல். இதுல போலி எதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதை ரெடி பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஐயா, எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மாமன் கதிரேசன் இந்த ஊருக்கு பண்ண நல்லதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில அவர் பேர்ல இருக்க பத்திரம் எப்படி போலியா இருக்கும்? ஐயா, ஊரு பெரியவங்களே, அவங்க செத்து போன ஒரு மனுஷனோட பேரை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. உசுரோட நிக்கிற நான் சொல்றேன், இது எங்க அப்புச்சி எனக்கு எழுதி கொடுத்தது. இறந்து போனவர் சொன்னது உண்மையா இல்ல உசுரோட இருக்கிற நான் சொல்றது உண்மையான நீங்களே படிச்சு பார்த்து சொல்லுங்கயா. ஐயா, இவனுங்க பொய் சொல்றானுங்க ஐயா. நாங்க நிலத்தை விற்க கூடாங்கிறதுக்காகவே இப்படி சதி பண்றானுங்க. யோ, நாங்க எதுக்கா போய் சொல்லணும்? எங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு என்னன்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த சின்ன நிலத்துக்காக நாங்க எதுக்கே வந்து போலி பத்திரத்தை ரெடி பண்ணணும்? இப்ப பண தேவை இவங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. இப்ப இருக்கிற அவங்க வீட்டை அவங்க ஓனர் விற்க போறாங்க. அதை வாங்க இவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு போலியான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஐயா, எங்களுக்கு இப்ப பணம் அவசரம் தான். எங்களோட வீட்டை நாங்க மீட்கணும் தான். அதுக்குன்னு இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இவங்க எம்புட்டு சொத்து வச்சிருந்தாலும் அதை வச்சுட்டு இவங்க நிம்மதியா வாழ போறாங்களா என்ன? யாரு சொத்தை அபகரிக்கலாம் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதான் இப்ப எங்க வீட்டை எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க நாங்க நிலத்தை வித்து பணத்தை புரட்டி வீட்டை வாங்கிடுவோமோங்கிற எண்ணத்துல போலியா ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுறீங்களே, இத வச்சு நாங்க எப்படி முடிவு சொல்றது? உங்களுக்கு தான் உண்மை தெரியும். நீங்களே மனசு வந்து ஒத்துக்கிட்டா இந்த பஞ்சாயத்து உங்களை மன்னிச்சு விட்டுறோம். நாங்களா கண்டுபிடிச்சா தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். அதை எப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஐயா, இதுல முடிவு சொல்ல என்னையா இருக்கு?
அவங்க வச்சிருக்கிறது தான் போலி, எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பத்திரம். உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லுங்க, நாங்க கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறோம். என்னடா பண்ற தப்பெல்லாம் மிரட்டி நெஞ்சு நிமித்தி பேசிட்டா நீ பண்றதெல்லாம் உண்மையாயிருமா? தொலைச்சிருவேன். ஐயா, இந்த நாள என் மாமே கதிரேசன் தான், இவனுக்கு வச்சிருக்கதே போலி. ஆமாங்க ஐயா, எங்களை நம்புங்க. இவங்க எங்க மேல கேஸ போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போய் நல்லா இழுத்தடிச்சு வீட்டை வாங்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. எங்களுக்கு நியாயம் இப்ப இந்த பஞ்சாயத்துல கிடைக்கணும், இல்ல எங்க வீடு எங்க கையை விட்டு போயிரும். ஏப்பா பழனி, நீ என்னப்பா சொல்ற? ஐயா, நான் சொல்ல என்னையா இருக்கு? உசுரோட இருக்கிற எங்க அப்பச்சியே சொல்றாங்க இது அவர் பேர்ல இருக்கிற நிலந்தான்னு. இதோட பெரிய சாட்சி என்ன வேணும்? நீங்க என்னடானா அவங்க சொல்ற அழுகாட்சி கதையை கேட்டுக்கிட்டு. ஐயா, உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். எங்க நியாயத்தை நாங்க கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம். என்ன தம்பி சும்மா கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு நாங்க இங்க குடியிருக்கிறோம்? எங்களை மீறி நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு இதுல யாரோட பத்திரம் உண்மையானதுன்னு தெரியணும், அப்படித்தானே? நீங்க உண்மையை சொல்லலைன்னா ஆட்டா கண்டுபிடிக்கட்டும். என்ன பாக்குறீங்க? நம்ம ஊரு படகுத்தி அம்மனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? படசுக்குள்ள இருக்கிற பொய்ய குத்தி காட்டிடுவாங்க. நம்ம ஊரு பஞ்சாயத்துல பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம காலம் தொட்டு அந்த முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி இவங்கள யாரு பொய் சொல்றா, யாரு உண்மையை சொல்றான்னு முடிவை அந்த அம்மா கிட்டே விட்டுருவோம். அந்த அம்மனுக்குன்னு ஒரு சாங்கியம் இருக்கு. காஞ்ச மிளகாவத்துல அம்மியில அரைச்சு அதை எடுத்து அம்மன் முகத்துல பூசுனா, மனசுக்குள்ள பொய் பரட்டு இருந்தா அம்மனுக்கு பூசின வத்தலோட எரிச்சல் உங்க உடம்புல தீயா காந்தும். அங்கேயே அவங்க பொய்யானவங்கன்னா அம்மன் காட்டி கொடுத்துரும். என்ன, அம்மனுக்கு மிளகா அரைச்சு யாரு பொய்யானவங்க, யாரோட பத்திரம் உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். உண்மையை இங்கே ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைனா அம்மனோட சக்திக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நாளைக்கு 2 குடும்பத்துல இருந்தோம் ஒருத்தர் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுங்க. யாரோட உடம்பு எரியுதோ அவங்க பொய்யானவங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்ன சொல்றீங்க? என் மாமனார் கதிரேசன் ரொம்ப நேர்மையானவர். அவர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த இந்த பத்திரம் தான் உண்மையானது. அது ஊருக்கும் இவங்களுக்கும் நிரூபிக்க நான் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுறேன். மிளகா அரைச்சு பூசி இவங்க போலியானவங்கன்னு அவங்க முகத்தடைய கிழிக்கிறேன். ஏப்பா பழனி, அவங்க அம்மன் பூஜைக்கு ரெடி ஆயிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? போலியா பத்திரம் வச்சிருக்கவளை இப்படி தைரியமா சொல்லும் போது உண்மையான பத்திரம் வச்சிருக்க நான் ஏன் பயப்படணும்? நாங்களும் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூச ரெடி. அப்புறம் என்ன, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க, உண்மையை அங்கே வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். இந்த பத்திரம் ஏன் பத்திரம் தானே, மாத்தி கித்தி போலி பத்திரத்தை கொடுத்துட போறீங்க. பாத்துக்கப்பா, நல்லா செக் பண்ணு. உலகம் இப்ப எங்க போயிட்டு இருக்கு? கையில காசு வச்சுக்காம எல்லாம் இப்ப மொபைல்ல காசு வச்சுக்கிறாங்க. எல்லாம் இப்ப டிஜிட்டல் மயமா மாறிட்டு இருக்கு. நிலால ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் மாறி போய் இப்ப அதுல மனுஷன் வாழலாமான்னு ராக்கெட் விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போய் மாய மந்திரம், சாமி இருக்கு, அது இருக்குன்னு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிய. ஏன் புச்சி, கல்லுல மிளகா அரைச்சு பூசுனா பொய்யானவங்களுக்கு உடம்பேறியும் கண்டுபிடிச்சலான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிய. அப்புறம் சட்டம் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? பேசாம
ஊருக்கு ஒரு கல்லும் ஒரு மிளகா வச்சா போதுமா? டேய் பழனி, உலகம் எம்புட்டு மாறினாலும் பெத்த ஆத்தாவை அத்தை நான் கூப்பிடுவேன். அது மாதிரி தாண்டா சாமியும் சடங்குகளும். அது என்னைக்குமே மாறாதுடா. நீ அதை வெறும் கல்லுன்னு நினைக்கிற. அது எம்புட்டு சக்தி வாய்ந்த உக்கிரமான அம்மன்னு உனக்கு தெரியாதுடா. நீ நம்பாத அந்த கல்லுக்கு மிளகாய அரைச்சு பூசினதையும் பார்த்திருக்கேன். பொய்யா பூசினவனுக்கு உடம்பெல்லாம் எரிச்சலானதையும் நான் பார்த்திருக்கேன். அந்த சக்தி வாய்ந்த அம்மனுக்கு முன்னாடி படப்பரட்சியெல்லாம் வேண்டாம்டா. அச்சி, நீங்க வேணா அந்த மூட நம்பிக்கையை நம்புங்க. இதெல்லாம் காதுல பூ சுத்துற கதை இல்ல, இல்ல உடம்புல பூ சுத்துற கதை. இத என்ன நம்ப சொல்றீங்களா? நான் சொன்னது போய் தான். நான் மிளகாவை பூசத்தான் போறேன். அந்த கல்லம்ம என்னை எதுவும் செய்யாதுன்னு அப்பாவது நம்புங்க. சாமியும் இல்ல, பூதமும் இல்ல. பணமும் அதிகாரமும் இருக்கிறவனுக்கு தான் சாமி பூதம் எல்லாம். தண்டிக்கிற அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்னும் இல்லாதவன் என்னைக்கும் கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. இப்பத்தே ஒரு பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்களே. அவனுக்கு என்னதான் வேணுமா? வேற என்ன வேணும்? நாம நல்லா இருக்க கூடாது. இந்த வீட்டை அவன் வாங்கி நம்மள நடு தெருவில் நிறுத்தணும். வேற என்ன வேணும் அவனுக்கு? உயர்ந்த லட்சியம்டா. நாசமா போறவைங்க திருந்தவே மாட்டான்டா இவனுங்க. என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறவ? என் வீட்டுக்காரர் இத உனக்கு காமிச்சு கொடுத்தது கண்டிப்பா பொய்யா இருக்காது. அவங்கதான் ஏதோ பொய்யான பத்திரத்தை ரெடி பண்ணி நம்மளோட இந்த நிலத்தை விக்க விடாம பண்றாங்க. நீ தைரியமா மிளகா அரைச்சு அம்மனுக்கு பூசி விடு. மாமா என்னம்மா பேசிட்டு இருக்க? இது பொய்யா இருந்தா அவங்க ஏன் அம்புட்டு தைரியமா ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு வந்து நிக்க போறாங்க? மா, எனக்கு என்னமோ அவங்க கையில இருக்கிற பத்திரம் தான் ஒரிஜினல் தோணுது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்? அப்புறம் ஊர் முன்னாடி அசிங்கப்படுறது யாரு? நம்ம வீட்டு மருமக தானே. இங்க பாரு, அதுவும் இல்லாம சக்தி வாய்ந்த அம்மனுமா அவங்க. அது உனக்கே தெரியும். பாத்துக்க, தேவையில்லாத விஷயம் எதுக்கு நமக்கு? டேய், நீ இந்த குடும்பத்துக்காகவும் அமுதா மேல அக்கறைப்பட்டு நடிச்சதெல்லாம் போதும்டா. எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு பத்திரம் கிடைச்ச விஷயம் நம்மளை தவிர கேட்டு ஒருத்தருக்கே தெரியும். அதப்படி பழனிக்கு தெரிஞ்சு கரெக்டா அங்க வந்தான். ஹலோ, என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லைல்ல? அப்புறம் என்ன, நீ என்ன யோக்கியமா? டேய், இப்ப அதுவா முக்கியம்? அமுதா, எனக்கு நம்பிக்கை இருக்குதா. நம்ம கையில இருக்கிறது தான் உண்மையான பத்திரம். நீ என்ன நினைக்கிற? அத்தை, எங்க மாமா என்னைக்கும் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அவங்க காமிச்ச அந்த பத்திரம் தான் கண்டிப்பா உண்மையான பத்திரம். அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் போலிதான். நான் கண்டிப்பா அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசதான் போறேன். இந்த பத்திரம் உண்மைதானே நிரூபிக்க தான் போறேன். மாமா, நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்த பத்திரம் தான் உண்மை. அவங்க ரெடி பண்ணது போலியான பத்திரம். அது எங்களுக்கும் தெரியும். அதுதான் உண்மைன்னு ஊருக்கு முன்னால மிளகா வத்தல அம்மனுக்கு பூசி நான் புரிய வைக்க போறேன்.
பஞ்சாயத்துல பெருசா வீராப்பு பேசுறவங்களாம் ஆளைய காணும். என்ன வருவாங்களா இல்ல போய் சொல்லிட்டோன்னு அங்க போய் அம்மனுக்கு மிளகா பூசினா உண்மை தெரிஞ்சிடும்னு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? எதுக்கும் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல தும்பி, வந்துகிட்டே இருக்கும்.